அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். இதுமாரி நாள்தோறும் ஒவ்வொரு கதையில, அந்த கதையிலேருந்து நம்ப வாழ்க்கையில என்ன பாடத்த எடுத்துக்கலான்னு சொல்லி இந்த பதிவ போடுறேன். ஒரு ஊர்ல ஒரு நபர் வந்து பலசரக்கு கடை நடத்திட்டு வராரு. அந்த கடையில நல்ல வியாபாரம் நடந்துட்டுருக்கு. இப்படியே இருந்த தருணத்தில ஒரு நாள் அ அவரு கடைக்கு எதிர்க்க வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு தொடங்குறத பார்க்குறாரு. வேலை நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு. ஐயோ! நம்ம இவ்வளோ நாள் நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருந்ததே! நமக்கு வந்து வியாபாரம் கெட்டு போயிடுமோன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அவருடைய குருவ போய் சந்திக்கிறாரு. குரு கிட்ட போய் கேட்குறாரு, "குருவே எனக்கு வந்து நான் இவ்வளோ நாள் கடை நடத்திட்டு இருந்தேன். எனக்கு நல்லா போகுது. எதிர்க்க வந்து இப்போ ஒரு கடை திறந்துருக்காங்க. என்னுடைய வியாபாரமே என் வாழ்க்கையே போயிடும். நீங்க தான் இதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லணும். எனக்கு வந்து வியாபாரம் நல்லா நடக்கிற மாதிரி, எனக்கு வந்து அந்த எதிர்க்க திறக்கிறதுனால பாதிப்படையாம இருக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லணும்னு சொல்ல உடனே, அந்த குரு வந்து ம் இவருக்கு சொல்றாரு, "சரி அப்போ ஒண்ணு பண்ணு. நீ டெய்லி காலையில உன்னுடைய கடையில எனக்கு வந்து நல்ல வியாபாரம் நடக்கணும். நெறைய அ செல்வம் குவியணும்னு வேண்டிக்கோ. அதே நேரத்தில எதிர்க்க இருக்கக்கூடிய கடையில சூப்பர் மார்க்கெட் அந்த கடையிலயும் நல்ல வியாபாரம் ஆவணும். அவங்களும் நல்லா இருக்கணும்னு அ சொல்லு, வேண்டிக்கோ அப்டின்றாரு. இத கேட்டவுனே அந்த கடைக்காரர் ரொம்ப அதிர்ச்சி அடையறாரு. குருவே எனக்கு போட்டியா வந்திருக்கிறவங்களுக்காக நான் எப்படி குருவே பிரார்த்தனை பண்ண முடியும்னு கோவமா கேட்குறாரு. அப்ப எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும்னு நீ பிரார்த்தனை பண்ணா, உனக்கும் அதில நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு அவன் ரொம்ப அமைதியா வரான். அமைதியா வந்து 1 ஆண்டு காலம் கழிச்சு வந்து குரு கிட்ட வரான். குருவே என் கடையே நான் மூடிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த தடவ சொல்லும்போது அவனுடைய ம் அவ் அ வார்த்தைகள்ல துக்கம் இல்ல. அப்போ குரு கேட்கறாரு, "என்னப்பா ஆச்சு?" "இல்ல நீங்க சொன்னா பாரு நான் நாள்தோறும் பிரார்த்தனை பண்ணேன். அது என்ன ஆச்சுன்னா, அ அந்த எதிர்க்க இந்த சூப்பர் மார்க்கெட்டு அவங்க வந்து அவங்களுக்கு அது புது தொழிலா இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அனுபவம் பத்தல. அவங்களுக்கு வியாபாரம் அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அப்ப என்ன சொல்றாங்க, "நீங்க தான் நடத்திட்டு இருக்கீங்களே, நீங்க இந்த கடைய எடுத்து நடத்துனா நல்லாருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு நீங்க வாங்கிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கான்னு?" சொல்லி என் கையிலேயே வித்துட்டு போயிட்டாங்க. நான் இப்ப வாங்கிட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ட நான் நல்லா நடத்திட்டு இருக்கேன். நன்றி குருவே! நீங்க சொன்னதுலருந்து நான் வாழ்த்திட்டு இருந்தேன் அந்த கடையில. ஒருவேளை எனக்கு அதால கிடைச்சிருக்குமோன்னு எனக்கு இது இருக்குன்னு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இப்ப இந்த கதையிலருந்து என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் இறைவன் நமக்கு படி அளக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான். இன்னொருத்தவங்க ஒரு கடை போடுறது மூலியமாகவோ, அல்லது இன்னொருத்தர் உங்களுக்கு போட்டியா வந்துருவாங்கன்றதுனால, உங்களுக்கு ஏதாவது குறை வருமானா? கண்டிப்பா இல்ல. நெறைய பேர் அடுத்தவங்களால நம்மளுடைய வாழ்க்கை பாதிக்குமா, பாதிக்குமான்னு நெனச்சு நெனச்சே அந்த வாழ்க்கைய நம்பளே நம்மளுடைய வாழ்க்கைய பாதிச்சுக்கிறோமே தவிர்த்து, அடுத்தவங்களாலன்றதே கண்டிப்பா கிடையாது. உன் எண்ணமே அவங்களால தான் எனக்கு இதுவாச்சு, அவங்களால தான் எனக்கு வியாபாரம் போச்சு, அவங்களால தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லியே, நம்மளுடைய வாழ்க்கைய நம்மளே கெடுத்துக்கிறோம். ஆனா இறைவன் எத செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு 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 கணக்கு இருக்குன்றத நம்ம வந்து நெனைக்க மறந்துர்றோம். இந்த கதையிலேருந்து அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நாள்தோறும் இந்த மாரி ஒரு பதிவு போட்டுட்டு வரேன். தொடர்ச்சியா கேளுங்க. நன்றி, நன்றி, நன்றி.